வணக்கம் நண்பர்களே. தைரியம் தைரியம் என்பது 2 வகையில நமக்கு கிடைக்கும். ஒண்ணு வந்துட்டு நமக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு ஒரு உடல் பலம் இருக்குது. நமக்கு வந்துட்டு ஒரு அறிவாற்றல் இருக்கிறது. அதனால கிடைக்கக்கூடிய ஒரு தைரியம். இன்னொரு தைரியங்கிறது நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. நமக்கு பணபலம் இருக்குது. பணத்த வச்சு சாதிச்சிடலாம். நமக்கு சுத்தி இருக்க ஆட்கள வச்சு சமாளிச்சிடலாம். அப்படின்னு வர்ற தைரியம். எப்பயுமே வந்துட்டு நமக்கு சுயமாக நம்முடைய உடல் வலிமை, நம்முடைய அறிவாற்றல் இதை வைத்து கிடைக்கக்கூடிய அந்த தைரியம் இருக்குல்ல, அதுதான் வந்து நிலையானது. மற்றவர்களை நம்பி நம்மை வந்து ஒரு தைரியமான ஆளா காட்டிக்கிறது வந்து பிரச்சனைக்குரியது. ஒரு ஜென் கதைய சொல்றேன். அதுலேருந்து உங்களுக்கு புரியும். ஒரு சீடர் தன்னோட குருவுட்ட வந்து, "நான் இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன்" அப்படிங்கிறாரு. அப்ப ஜென் குரு சொல்றாரு, "அப்பா இது ராத்திரி நேரமா இருக்குது. நீ போற பாதையெல்லாம் வந்துட்டு ஒரு ஒத்தையடி பாதையா இருக்கும். இருட்டா இருக்குது. நிலா வெளிச்சம் இல்ல. அமாவாசையா இருக்குது. இந்த நேரத்தில நீ போய் தான் ஆகணுமா?" "இல்ல, இல்ல குரு. நான் வந்து இன்னைக்கு போயே ஆகணும். நான் கிளம்புறேன்" அப்படிங்கிறாரு. இருந்தாலும் வந்து அந்த சிஷ்யன்கிட்ட வந்து ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. உடனே யோசிக்கிறாரு. குருவுக்கு தெரியுது. டக்குன்னு ஒரு விளக்கை ஏற்றி அத வந்து சீடனோட கையில குடுக்குறாரு. சீடன் கையில அத விளக்க வாங்குனதுமே வந்து அவனுக்குள்ள ஒரு பிரகாசம் வந்துருது. ஒரு தைரியம் வந்துருது. உடனே கிளம்பலான்னு நினைக்கிறப்ப, "நில்லு, நில்லு" அப்படின்ட்டு தடுக்கிறாரு. எதுக்குடா தடுக்கிறான்னு பார்த்தா, உடனே அந்த விளக்க குடுன்ட்டு வாங்கிட்டு, அதை அணைச்சிட்டு வச்சுட்டு, "இப்ப நீ கிளம்புங்கிறாரு." குரு சிஷ்யன் யோசிக்கிறான். எதுக்குடா பண்றான்ட்டு. அப்ப குரு சொல்றாரு, "அந்த விளக்கை ஏற்றி உன்னிடம் கொடுத்தபோது, அந்த விளக்கின் வெளிச்சத்தை வைத்து, அந்த ஒளியை வைத்து உனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இப்போ உனக்கு வந்து அந்த விளக்க அணைச்சாச்சு. ஏன்னா ஏன்டா இந்த விளக்கின் வெளிச்சத்தை வச்சு கிடைக்கக்கூடிய ஒரு தைரியங்கிறது வந்து உன்னை வந்து எந்நேரமும் காப்பாற்றாது. இப்போ விளக்கு இல்லாமல் நீ இப்போ கிளம்ப போவ பார்த்தியா? இப்போ உன்ட்ட வந்து சுய தைரியம் இருக்கும். இதை வைத்து தான் உன்னை நீயே காப்பாற்றிக்க முடியும்." அப்படின்ட்டு ஒரு தத்துவார்த்தமா ஒரு விளக்கத்த குடுக்குறாரு. அதுலேருந்து அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. மன தைரியத்தோட அந்த இரவு பயணத்தை தொடங்குகிறான். இதுபோல தாங்க நம்ம நெறையா தொழில் தொடங்குறவங்கலாம் பார்த்துருப்போம். பார்ட்னர்ஷிப்பில தொடங்குவாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பில தொடங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மோட பார்ட்னரா சேர்றவங்க அவங்க குடுக்குற பணம், அதேமாரி அவங்க குடுக்குற சப்போர்ட்டு இத நம்பி நம்ம இறங்கியிருப்போம். அப்போ வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா அந்த தொழிலே கொலாப்ஸ் ஆகும். எங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம சுயமா வந்துட்டு அந்த தொழிலை நடத்த முடியுங்கிற அந்த தைரியம் இல்லாம, அந்த பார்ட்னர்ஷிப்பை நம்பி மட்டுமே தொடங்கும்போது அந்த மாரி சிக்கல் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா, நம்மளோட அடுத்தடுத்த முயற்சிகள் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.